அனைவருக்கும் வணக்கம். இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும், எண்ண ஓட்டங்களும், செயல்திறன்களும், வாழ்க்கை நிலையம் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசி. 27 நட்சத்திரங்களில் இந்த கேட்டை நட்சத்திரமானது 18வது நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், அதிதேவதை தேவேந்திரன். இதோடைய தன்மையை பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும். சங்கர ஜாதிக்கும் புலத்திய கோத்திரத்திற்கும் பெண்பாலுக்கும் ராட்சச கணங்களுக்கும் வாயு என்ற பூதத்திற்கும் ஆண் மானுக்கும் சக்கரவாக பறவைக்கும் பராய் மரத்திற்கும் நாடிகளில் இடை நாடிக்கும் தனது கதிர்வீச்சினை செலுத்தி இந்த கேட்டை நட்சத்திரமானது ஆளுமை செய்கிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை புதன் திசை. அந்த புதன் திசையானது மொத்தம் 17 வருஷம். பாதத்துக்கு 4 வருஷம் 3 மாதம் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்தது கேது திசை 7 வருஷம். அதுக்கு அடுத்தது சுக்கிர திசை 20 வருஷம். சூரிய திசை 6 வருஷம். சந்திர திசை 10 வருஷம். இப்படி தொடர்ந்து நடக்கும். கேட்டை நட்சத்திர அதிபதி புதனும் அதுக்கும் அடுத்தது வரக்கூடிய தசாநாதன் கேது, அதுக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய தசாநாதன் சுக்கிரன். இந்த 3 கிரகமும் இவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 3 கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் கெட்டு போயிருந்தால் கூட அதோட தசாபுத்தி காலங்களில் ரொம்ப சிரமத்தை அனுபவிப்பாங்க. இந்த பலன்கள்லாம் தசாபுத்தி அடிப்படையில் சில வேறுபாடு அடையலாம். இது தோராயமான பலன்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வேகமும் விவேகமும் நிறைந்தவங்க. இவங்க நிறையா விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைப்பாங்க. இந்த உலகமே நம்மளுக்காக தான் பிறந்ததுன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்பொழுதும் சிரித்து கொண்டும் சந்தோஷமாகவும் வாழ நினைக்கும் நபர்களாக இருப்பாங்க. முன்கோபமும் முரட்டு சுபாவமும் இவங்களுக்கு ஓரளவு இருக்கும். சந்தோஷமாக வாழ நினைக்கும் மனிதர்கள்னு இவரை நம்ம சொல்லலாம். இவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க. இவங்க அனாவசியமான செலவுலாம் செய்ய மாட்டாங்க. அத்தியாவசிய செலவு மட்டும்தான் பெரும்பாலும் செய்வாங்க. சாதனை படைக்கும் எண்ணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். கொடுப்பனை நல்லா இருந்தனாக்க நல்ல சாதனையாளர்களாகவே ஆயிடுவாங்க. பேச்சில் உட்பொருள் வச்சு தான் இவங்க பெரும்பாலும் பேசுவாங்க. விளையாட்டாகவே பேசி பிறரின் குற்றத்தை சுட்டி காட்டும் நபராக இருப்பாங்க. இவங்க செய்யும் சில தவறுகளை வெளியில் காட்டிக்காதையே நடந்துப்பாங்க. அதை நியாயப்படுத்தியும் பேசும் ஆட்களாக இருப்பாங்க. சில சங்கடங்கள் வரக்குள்ள அந்த சங்கடத்துலேருந்து எப்படி விளக்கணுங்கிற ஆற்றல் இவங்களுக்கு அழகாக தெரியும். கொஞ்சம் அதிக கோபமும் அதிக துணிவும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க. சிறந்த கற்பனை திறன் கொண்டவங்களாகவும் பிறருக்கு ஆலோசனை கூறும் தன்மை கொண்டவங்களாகவும் இவங்களை நம்ம பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூர்மையான பற்களையும் ஈட்டி போல சொற்களையும் உபயோகப்படுத்துவாங்க. ஆனாலும் நல்லா பழகுவதற்கு இனிமையான குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். அதனால இவங்கள்ட்ட எப்பயுமே நண்பர் கூட்டம் ஓரளவு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க உண்மையை மட்டும்தான் பெரும்பாலும் பேசுவாங்க. பிறரையும் உண்மையை பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. நியாயத்துக்காக போராடும் குணம் கொண்டவங்க. இயல்பான மனோ அமைப்பையும் கண்களையும் கொண்டவங்க. எதையாவது நினைத்து ஏங்கி கொண்டே இருக்கும் நபராக இருப்பாங்க. முன்கோபம் ஓரளவு இவங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் யார் இருந்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சிடும்னு நம்ம சொல்லலாம். கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசுல நவாம்சம் அமைஞ்சிருக்கும். இவங்க நகைச்சுவை மிக்க பேசும் ஆற்றல் திறன் உள்ளவங்க, கர்வம் கொண்டவங்க, கலைகளில் அதிக தேர்ச்சி பெற்றவங்க, எழுதுவதில் கீர்த்தியும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்க, தன்னை பற்றி பெருமையாக பேசும் சுபாவம் கொண்டவங்கன்னு இவங்க நம்ம சொல்லலாம். பிற ஸ்திரீகளை நேசிக்கும் தன்மையும் தர்ம குணம் மிக அதிகம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் நவம்சம் அமைஞ்சிருக்கும். அதுக்கு சனியோட சாரத்தில் அவங்க இயங்குவாங்க. கோபம் மிகுதி கொண்டவங்கன்னு சொல்லலாம். ஏதாவது சின்ன சின்ன உடலில் துன்பம் வந்துக்கிட்டு இருக்கும். முன்கோபமும் குறும்புத்தனமும் கொண்டவங்க. சங்கீதத்திலும் கலையிலையும் அதிக பிரியம் கொண்டவங்க. கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சனியோட இயல்பில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கும்பத்தில் நவம்சம் அமைஞ்சதுனால ஏதாவது ஒரு அங்கஹீனம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு கண் பார்வை பாதிக்கும் கொடுப்பனை ஏற்படலாம். இவங்க பெரும்பாலும் தொண்டு உள்ளம் கொண்டவங்க. பிறருடைய காரியத்தை
முன்னின்று தலையிட்டு செய்து முடிக்க ஆற்றல் கொண்டவங்க, கொஞ்சம் கலகங்களில் பிரியம் கொண்டவங்க, சின்ன சின்ன சண்டையை வந்து மூட்டி விட்டுருவாங்க. ஆனாலும் ஓரளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரும் ஆற்றல் கொண்டவங்கன்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மீன ராசியில் நவம்சம் அமைஞ்சிருக்கும். சாஸ்திரத்தில் வந்து அதிகமான ஈடுபாடு கொண்டவங்க, தெய்வ வழிபாடு, தர்ம சிந்தனைகள் அதிகம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து காதில் சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படலாம். சில நேரங்களில் கலகங்கள், குரூர புத்தி, வஞ்சக குணம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏற்படும். புலப்பெருமை பேசும் ஆற்றல் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. பிறரை ஏமாற்றும் குணம் கொண்டவங்க. ஆனாலும் எந்த விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தில் வெற்றி நடைபெறும் நபர்களாகவே இருப்பாங்க. இது வந்து கேட்டை நட்சத்திரத்தோடைய தோராயமான பலன்தான். லக்ன கொடுப்பனை தசாபுத்திக்கு தகுந்த மாரி சில சம்பவங்கள் வந்து மாறுபடலாம். இது வந்து முழுமையாக ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இது வந்து தோராயமான பலன். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் பதிவிடுங்க. இந்த சேனலை முதல்ல பார்க்குற நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.